வணக்கங்க. நான் உங்க ஈஸ்வரன் பழனிக்குமார். சிவகாமியின் சபதம் புத்தகம் படிச்சதிலிருந்தே, இந்த மாமல்லபுரத்துக்கு ஒரு முறையாவது போய் பார்த்துற மாட்டோமா? அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஏக்கத்த ஏற்படுத்தி இருந்துச்சுங்க. அதற்கு காரணம் அந்த புத்தகத்த எழுதின அமரர் கல்கி தான். அமரர் கல்கி உங்கள பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். பொன்னியின் செல்வன் புத்தகத்த எழுதினதும் இவர்தான். பொன்னியின் செல்வன் புத்தகம் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க சோழர்கள் கதைய மையமா வச்சு எழுதியிருப்பாரு. இந்த சிவகாமியின் சபதம் முழுக்க முழுக்க பல்லவர்கள் காலத்து கதையை மையமா வச்சு எழுதியிருப்பாரு. அதுலேயும் குறிப்பா இந்த மாமல்லபுரத்தில் இருக்கிற சிற்பங்கள் எந்த அரசனால கட்டப்பட்டதோ அந்த அரசனுடைய காலகட்டத்தில் எழுதப்பட்ட கதையா இந்த இடம் இருக்குங்க. ஸோ இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லவர்கள் தான் கட்டிடக்கலையின் முன்னோடி அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டிடக்கலையில இருக்கிற மிக முக்கியமான 4 விதமான கட்டிட அமைப்பையும் இந்த ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா பல்லவர்கள். அதுலேயும் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த கட்டிடக்கலைகளை 4 விதமாக பிரிக்கலாம். அதில் முதல் ரகம் பார்த்தீங்கன்னா குடைவரை கோயில்கள். அதாவது ஒரு பாறையை குடைஞ்சு அதுக்குள்ளே கோயில்கள் உருவாக்குறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புடைப்பு ரகம்னு சொல்லுவாங்க. அதாவது இருக்கிற பாறையிலேயே அதில் இருக்கிற ஸ்டாச்சுஸ் எல்லாமே வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கிற மாதிரியான டைப்பில் பண்ணியிருக்கிறது புடைப்பு ரக கோயில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது ரகம் தேர் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே பாறையில் தேர் மாதிரியான அமைப்பில் கோயிலை கட்டுறது தான் தேர் மாதிரியான அமைப்பு. நான்காவது பார்த்தீங்க அப்படின்னா கற்றளை கோயில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கல் மேலே இன்னொரு கல்லை இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மாதிரி அடுக்கி கோயில்களை கட்டி முடிக்கிறது. இந்த அமைப்பில் தான் தஞ்சை பெரிய கோயிலும் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தஞ்சை விழாக்ல பார்த்துருந்தோம். தஞ்சை பெரிய கோயில் அப்படி கட்டுறதுக்கே முன்னோடியாக இருந்தவங்க இந்த பல்லவர்கள் தான். இவ்வளோ சிறப்புமிக்க இத்தனை சிற்பங்கள் யாரோட ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது, அப்புறம் இங்கே இருக்கிற சிலைகளுக்கு பின்னாடி இருக்கிற கதைகள் என்ன, அப்புறம் இங்கே இருக்கிற பல சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கு, அது யார் காலத்தில் உடைக்கப்பட்டது, அப்புறம் மாமல்லபுரம் பற்றின முழு ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிபி 200க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சோழ ஆட்சி தான் செழிப்பா நடந்துட்டு இருந்தது. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா கரிகால் சோழன் கட்டின கல்லணை கிபி 200க்கு முன்னாடி கட்டப்பட்டது. இப்ப 2000 வருஷம் ஆச்சுன்னு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருந்த சோழர்களை வீழ்த்தி தமிழ்நாட்டு ஆட்சி பண்ணவங்க தான் களப்பிரர்கள். இந்த களப்பிரர்கள் பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியை சேர்ந்தவங்களா இருந்தாங்க. இவங்களோட ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா பாண்டியர்களும் பல்லவர்களும் சோழர்களும் இவங்களுக்கு கப்பம் கற்றவங்களா இருந்தாங்க. அப்படிப்பட்ட இந்த களப்பிரர்களோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது யாருன்னா பல்லவ அரசனான சிம்ம விஷ்ணு அப்படிங்கிறவர் தான். இந்த சிம்ம விஷ்ணு அவர்களுடைய பையன் தான் மகேந்திரவர்மன். இவருடைய ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா கிபி 600ல இருந்து 630 வரைக்கும். அதுக்கப்புறம் அவருடைய பையன் முதலாம் நரசிம்மவர்மன். இவரோட ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா கிபி 630ல இருந்து 638 வரைக்கும். நம்ம மாமல்லன்னு சொல்றதும் இந்த முதலாம் நரசிம்மவர்மன் தான். இந்த மகேந்திரவர்மன் தான் இந்த மாமல்லபுரத்துல இருக்கிற சிற்பங்கள் எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முழு முதல் காரணமா இருந்தவர். அப்பாவான மகேந்திரவர்மன் அவருடைய ஆட்சி காலத்துல, அதாவது இந்த மாமல்ல சிற்ப பணிகள்லாம் நடந்துட்டு இருந்த டைம்ல தான் சாளுக்கிய அரசனான 2ஆம் புலிகேசி பல்லவ நாட்டு மேல போர் தொடுத்து வருவாரு. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த மகேந்திரவர்மன் ரொம்ப தந்திரமா யோசிச்சு அந்த சாளுக்கிய படையவே மொத்தமா தோக்கடிச்சிருப்பாரு. அதனால புலிகேசி போர்ல தோத்துட்டதா ஒப்புக்கொண்டு
திரும்ப வந்து மகேந்திரவர்மனை பார்க்கணும்னு சொல்றப்ப ஆஹ் மகேந்திரவர்மனை அவர் தாக்கிட்டு திரும்ப போற வழியில பல்லவ நாட்டையே வந்துட்டு எல்லா இடங்களையும் உடைச்சு சேதப்படுத்திட்டு போனதா வந்து சொல்லப்படுது. சோ அப்ப நிப்பாட்டப்பட்ட சிற்ப வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பையனான முதலாம் நரசிம்மவர்மன் வந்ததுக்கு அப்புறமா ஒரு சிலது வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஆனா சில காரணங்கள்னால வந்து மறுபடியும் அது நிப்பாட்டப்பட்டு மறுபடியும் வந்து இவர் வாதாபி மேல போர் தொடுத்து போறாரு. அப்படி போய் அந்த வாதாபிவே மொத்தமா தீக்கிரையாக்கிட்டு அங்க போர்ல ஜெயிச்சதுக்கு அடையாளமா அந்த வாதாபியில இருந்து ஒரு விநாயகர் சிலையை கொண்டு வந்து இங்க இருக்கிற இந்த மகாபலிபுரம்ல வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சோ அதுக்கு உதவியா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்படை தளபதியா இருந்த பரஞ்சோதி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க மகாபலிபுரம் போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டா வந்து கிருஷ்ணாஸ் பட்டர்பால்னு சொல்லி கூகுள் மேப்ல வந்து ஒரு லொகேஷன் இருக்கும். அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து கரெக்டா இருக்கும். நீங்க இங்க போறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூட்டி எல்லாமே உள்ள வரைக்கும் அலவுடு. கார் மட்டும் இங்கேயே நிப்பாட்டிடணும். கார் வர்றதுக்கு வந்து வேற ரூட் இருக்கு. அது வந்து பஸ் ஸ்டாப் வழியா வர்ற மாதிரி வரும். இங்க ரைட் சைட்ல தெரியிற இடத்துல தான் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்கு. ஸோ இதுல நீங்க ஸ்கேன் பண்ணி கூட டிக்கெட் எடுத்துக்கலாம், இல்ல கேஷ் அண்ட் பேவும் பண்ணிக்கலாம். பர் ஹெட் வந்து 35 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க. நீங்க இங்க வாங்குற டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா லொகேஷன்ஸ்க்கும் வந்து இதே டிக்கெட் தான். அதனால வந்துட்டு அந்த டிக்கெட்டை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. இதை ஸ்கேன் பண்ணிட்டு தான் மற்ற 4-5 பிளேஸ்லயும் வந்து அலோவ் பண்ணுவாங்க. டிக்கெட்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணாஸ் பட்டர்பால்னு சொல்ற லொகேஷன் தான். இதுதான் கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த கல்லோட எடை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 டன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கல்லை அசைக்கிறதுக்கு வந்து யாரோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. இப்ப வரைக்கும் இந்த கல் வந்து அசைக்க முடியாம இருக்கிற காரணம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி மூலமா நிக்கிறதான்னு சொல்லி சொல்றாங்க. முன்னாடி வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு இருந்தப்ப இந்த பாறை வந்து அபாயகரமா இருக்கு, இதை அப்புறப்படுத்தணும்னு சொல்ல பிரிட்டிஷ் வந்து கிட்டத்தட்ட 7 யானைகளை வச்சு இந்த கல்லை இழுத்தப்பவும் இதை அசைக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கல்லை பார்த்ததுக்கு அப்புறமா ரைட் சைட்ல வந்து ஒரு ரூட் போகும். இப்படி போறப்ப வந்து நம்மளால வந்து 3 லொகேஷன் வந்து இங்க இருக்கிறத பார்க்க முடியும். அது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பெரிய கூமாச்சியமா பாறை மாதிரி தெரியுது இல்லைங்க, அது வந்து பீமன் அடுப்பு. அதுக்கு அடுத்ததா வந்து இருக்கிறது கிருஷ்ணரின் வெண்ணெய் கடையும் தொட்டி. மூணாவதா வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மும்மூர்த்திகள் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க இருக்கிற பாறைங்கள்ல வந்து ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதாவது 1400 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பாறைகளை கட் பண்றதுக்கு வந்து எந்த மிஷினரிஸும் இல்லாத சமயம். ஸோ அப்ப அந்த காலத்துல வந்து பாறைகளை எப்படி செதுக்கி சரியா 2ஆ பிளந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு உதாரணம். அந்த காலத்துல வந்து ஆப்பு வச்சு அடிச்சு இந்த மாதிரி வந்து ஹோல்ஸ் வந்து உருவாக்கிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த சின்ன சின்ன ஓட்டைங்களை வந்து மரக்கட்டையை வச்சு அடிச்சுட்டு அது மேல வந்து தண்ணி ஊத்துறப்ப அந்த மரக்கட்டை வந்து உப்பும். அப்படி உப்பி அது எக்ஸ்பேண்ட் ஆகுறப்ப இந்த பாறைகள் வந்து சரியான அளவுல வந்து பிரிஞ்சிடுற மாதிரி இருக்கு. ஸோ இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்பு வச்சு அடிச்சது மட்டும் இருக்கு. இன்னொரு லொகேஷன்ல வந்து இந்த ஆப்பு வச்சு அடிச்சு பிளந்ததுக்கு அப்புறமா அது எப்படி சரிபதியா பிளந்திருக்கு அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பாறை வந்து வேற ஒரு லொகேஷன்ல இருந்துச்சு. அந்த லொகேஷன்ல இருந்த பாறையோட வீடியோவும் இந்த இடத்துல போட்டிருக்கேன், பாருங்க. இதுதாங்க நான் சொன்ன அந்த பாறை. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த உளி வச்சு அடிச்சு மரக்கட்டைகள் மூலமா வந்து தண்ணி உப்பு அந்த பிரிஞ்சா அப்படிதான் இருக்கும்ட்டு. அடுத்தது நம்ம பாக்குறது வந்து கிருஷ்ணரின் வெண்ணெய் கடைதல் தொட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான நேமிங் கிடையாது. இவங்க கற்பனையா இப்ப வச்ச பேர்கள் தான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மும்மூர்த்திகள் ஸ்தலம் இருக்கிறதுனால அது 5 அடி இருக்கிற ஒரு நீர் சேகரிப்பு தொட்டியா இருந்திருக்கலாம். கோயில் பூஜைக்கு தேவையான நீரோ இல்ல வர்றவங்க குளிக்கிறதுக்கான நீரோ அதுல இருந்து எடுத்திருந்திருக்கலாம். இதுல முதல் ஸ்தலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவோட சிலை வந்து இருக்கு. இதுல வந்து பிரம்மாக்கு வந்து ஒரே ஒரு தலை இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா துவாரபாலகர்கள் இருக்கிற மாதிரி. நடுவுல இருக்கிறது சிவன் சன்னதி. சிவன் சன்னதிக்கு வெளியும் துவாரபாலகர்கள் காவலுக்கு இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுக்கான சன்னதி. அடுத்ததா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பாறைகளை வந்து பீமன் அடுப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பாண்டவர்களை ரிலேட் பண்ணி பிற்காலத்துல சொல்லப்பட்ட கதைகளா தான் வந்து இருக்கு.
உண்மையான காரணம் என்ன, இல்ல உண்மையிலேயே இவங்க வந்து பாண்டவர்கள் பேஸ் பண்ண தீம்ல தான் வந்து இந்த சிற்பங்கள் செஞ்சாங்களா அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த விதமான அடையாளமும் இல்லை. இதுல பாத்தீங்கன்னா 3 கல்லு ஒன்னோட ஒண்ணு ஒட்டி இருக்கு. நடுவுல இந்த ஸ்லிம்மா இருக்கிற கல்லு வந்து பாத்தீங்கன்னா வரட்டி மாதிரியே இருக்கு அப்படிங்கிறதுனால வரட்டி வச்சு இந்த அடுப்பை எரிக்கிறாங்க அப்படின்னும், பீமன் வந்து அதிகமா சாப்பிட்றதுனால இவ்வளோ பெரிய அடுப்பு வச்சு பீமன் தான் வந்து சமைச்சு சாப்பிட்ருப்பாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கீழே இருக்கிற மண்ணும் வந்து கருப்பு கலர்ல இருக்கிறதுனால இதை வந்து சாம்பல் மாதிரி வந்து ஓமையா சொல்லி ஒப்பிடுறாங்க. உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பல்லவர்கள் காலத்துல இங்க வந்து ஆயுதங்கள் தயாரிக்கிற விஷயங்கள் நடந்ததுனால அந்த இடத்துல மண்ணு வந்து அப்படி ஆயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பு வச்சு பாறையை உடைக்கிறதுக்கான முயற்சியில வந்து ஈடுபட்டதுக்கான அடையாளம் வந்து தெரியுது. அடுத்ததா நம்ம பக்கத்துல பாக்குறது வந்து வராகி அம்மன் சன்னதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன்னா முன்னாடி இருக்கிற துவாரபாலகர்கள் வந்து பெண்களா இருக்கு அப்படிங்கிறதுனால. அடுத்து நேர் இந்த மலையிலேயே போனோம் அப்படின்னா இங்க வந்து ஒரு அரண்மனை இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதும், இங்க கட்டடம் இருந்ததுக்கான அமைப்பும் வந்து ஒரு 32 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் மாதிரி வந்து ஒரு அமைப்பு இருக்கிறத பார்க்க முடியுது. இது வந்து ராஜாக்கள் யூஸ் பண்ணதா இருக்கலாம். 7 அடி ஆழம் இருக்கு, படிக்கட்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு வந்து இப்போ பேர் வச்சிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சீதை குளியல் தொட்டி அப்படின்னு வந்து இன்னொரு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து தர்மராஜன் கல்ல அரியணை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா குளியல் இருக்கிற மாதிரி இருக்கு. முன்னாடி அரண்மனை இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த அரியணையில் உட்காந்துட்டு தீர்ப்பு சொல்ற மாதிரியான முயற்சியில வந்து வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திரௌபதி குளியல் தொட்டி. இது வந்து ராணிகள் குளிக்கும் குளிக்கிற ஸ்விம்மிங் பூலா இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ போர்டுல கூட திரௌபதிக்கும் இந்த இடத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஏன் பேர் வந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கிருஷ்ணதேவராயர் அவங்க ஆட்சி காலத்துல வந்து கட்டப்பட்டது மண்டபம். பின்னால வந்து ஏற்பட்ட படையெடுப்பு காரணமா வந்துட்டு இந்த மண்டபம் கட்டுறது வந்து பாதியிலேயே நிப்பாட்டிட்டாங்க. இந்த மண்டபம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் சாங்ஸ்ல வந்து வந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தளபதி படத்துல காட்டுக்குயிலு சாங்கு, அதுக்கப்புறம் மாயாவி படத்துல வந்து தமிழ்நாட்டில் எல்லாருக்கும், இந்த மாதிரியான சாங்ஸ் எல்லாத்துலயும் வந்து இந்த லொகேஷன்ல வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மஹால்ல வந்து இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கிற தூண்கள்ல வந்து விஷ்ணுவுடைய 10 அவதாரங்களையும் வந்து செதுக்கி இருக்காங்க. ஸோ இப்போ காமிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவோட மச்சி அவதாரம், அதாவது மீன் அவதாரம், ஆமை, அதுக்கப்புறமா வந்துட்டு வராக அவதாரம், இப்படி தொடங்கி கல்கி அவதாரம் வரைக்கும் இந்த தூண்கள்ல வந்து செதுக்கி இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா வராகர் குகை கோயில். ஸோ இது அந்த மண்டபத்துல இருந்து கீழே இறங்கி வர்றப்ப வந்து பார்க்க முடியும். இங்க இருக்கிற தூண்கள்ல வந்து பல்லவர்களின் சின்னமான சிங்கம் இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டுகள் மாதிரியான அமைப்பும், அங்கேயே தண்ணி தேங்கி நிக்கிற மாதிரியான அமைப்பும் இருக்கு. கோயிலுக்குள்ள வர்றவங்க கால் அலம்பிட்டு உள்ள வர்றதுக்கான முறையா இருந்திருக்கலாம்னு வந்து சொல்லப்படுது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவுடைய 3வது அவதாரமான வராக அவதாரம். அவர் வந்து காலு கீழே பரசுராமர் அந்த 5 தல பாம்பை வந்து காலில் மிதிச்சுட்டு அவங்க ஒய்ஃபான பூமாதேவியை வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ரைட் சைட்ல சூரியன் சிலை, லெஃப்ட் சைட்ல வந்துட்டு சந்திரன் சிலை இருக்கிறதையும் வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவோட சிலை. 2ஆம் புலிகேசி படையெடுப்பு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மாவோட சிலையும் பக்கத்துல இருக்கிற சிலையும் வந்து உடைக்கப்பட்டிருக்கிறது வந்து தெரியுது. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா பிரம்மாவோட 2 முகம் வந்து, அதாவது ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறதும் ரைட் சைட்ல இருக்கிறதும் தெரியுது, பட் லெஃப்ட் சைட்ல இருக்கிறது உடஞ்சிருக்கு. இந்த சிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீதேவி, இவங்களும் வந்து விஷ்ணுவோட இன்னொரு ஒய்ஃப் தான். இங்க பக்கத்துல இருக்கிற லேடிஸ் வந்து ஹோலி வாட்டர்ஸ் கொண்டு வந்து அந்த யானை வந்து அந்த தண்ணியை ஊத்தி ஸ்ரீதேவியை வந்து குளிப்பாட்டுற மாதிரியான சிலை அமைப்பு வந்து பார்க்க முடியுது. அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விஷ்ணுவுடைய 5வது அவதாரமான வாமன அவதாரம். அந்த சிலையை வந்து செதுக்கி இருக்காங்க. ஸோ அசுரக அரசன்னு சொல்லப்படுற மகாபலி சக்கரவர்த்தி தான் வந்து பாத்தீங்கன்னா
கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இந்த 4 மாநிலத்தையும் வந்து ஆண்டுட்டு இருக்காரு. ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட யாரு வேண்டி பொன் பொருள் இடம்னு எது கேட்டாலும் வந்து கொடுக்குற தாராள மனசு கொண்டவரா இருந்திருக்காரு. அதனால வந்து மக்கள் வந்து இந்த மன்னனையே கடவுளா வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. கடவுள்களை வணங்காம இருந்ததுனால தேவர்கள் ஆகட்டும் கடவுள் ஆகட்டும் எல்லாருமே மக்கள் மேல கோவப்படுறாங்க. இந்த மகாபலி இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு உண்டான மரியாதை கிடைக்காது அப்படின்னு சொல்ல விஷ்ணு வந்து அவர் வந்து ஒரு சின்ன பிராமண சிறுவன் வேடத்துல வந்துட்டு இந்த மகாபலி கிட்ட வந்து தனக்கு இருக்க இடம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஸோ இவரும் வந்துட்டு எவ்வளோ நிலம் வேணும்னு கேட்டதுக்கு எனக்கு 3 அடி நிலம் இருந்தா போதும்னு சொல்றாரு. சரி எடுத்துக்குங்கன்னு சொல்ல அப்போ வந்து அந்த வாமன சிறுவன் வந்து உலக அளவுக்கு பெருசா வளர்ந்து ஒரு கால்ல பூமியிலையும் இன்னொரு காலை வந்து ஆகாயத்திலையும் வச்சுட்டு இன்னொரு கால் வைக்கிறது எங்க வைக்கிறதுன்னு மகாபலி கிட்ட கேட்க அவரு வந்துட்டு என்னுடைய தலையிலேயே வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த விஷ்ணு வந்து மகாபலி சக்கரவர்த்தியோட தலையில காலை வச்சு கொண்டுடுறாரு. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாபலி சக்கரவர்த்தியோட கதை. ஸோ அதை தான் வந்து இங்க இருக்கிற கல்வெட்டுல வந்து செதுக்கியிருக்காங்க. இந்த சக்கரவர்த்தியோட பேரு இந்த சிலை இங்க இருக்கிறதுனாலதான் இந்த ஊருக்கு வந்து இப்ப மகாபலிபுரம் அப்படின்னு வந்து ஒரு பேர் இருக்கு. இந்த வராக குகை கோயில் வந்து பாத்தீங்கன்னா குடைவரை கோயில் முறையில கட்டப்பட்டது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து தேர் மாதிரி அந்த அமைப்புல வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் சிலை இருக்கு. இன்னமும் வழிபாடு வந்து இந்த இடத்துல மட்டும்தான் மகாபலிபுரத்திலேயே வந்து நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இந்த தேர் மாதிரியான அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து வாதாபி நகர்ல இருந்து கொண்டு வந்த விநாயகர் சிலை வந்து வச்சிருக்காங்க. இத வந்து முதலாம் நரசிம்மவர்மனுடைய படை தளபதியான பரஞ்சோதி வந்து இங்க கொண்டு வந்ததா சொல்லப்படுது. அதாவது 2ஆம் புலிகேசியை தோற்கடிக்கிறதுக்காக பாதாமிக்கு வந்து முதலாம் நரசிம்மவர்மன் போர் எடுத்து போறாரு. அங்க வந்துட்டு பாதாமியை மொத்தமா தீக்கிரையாக்கிட்டு அங்க அந்த வெற்றியோட அடையாளமா அங்கிருந்து விநாயகரை கொண்டு வந்து இங்க வச்சு பிரதிஷ்டை பண்ணதா வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த தேர் மாதிரி அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான கட்டிட கலைகளின் அமைப்பும் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. டாப்ல இருக்கிற அடுக்குல வந்து பாத்தீங்கன்னா சமண மதத்தை சார்ந்த கட்டிடக்கலையும், நடுவுல இருக்கிற லேயர்ல வந்து பாத்தீங்கன்னா திராவிடியன் ஆர்கிடெக்சரும், கீழே 3ஆவதா இருக்கிறதுல வந்து அந்த தூண் மாதிரியான காலம்ஸ் வச்சு ரோமன் ஆர்கிடெக்சரும் வந்து இதுலயே இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்ம உள்ள பார்த்த அந்த பிளேசஸோட அந்த கிருஷ்ணாஸ் பட்டர்பால் லொகேஷன்ல இருக்கிற எல்லா இடமும் கவர் பண்ணியிருந்தோம். அதுக்கு அடுத்து நம்ம உள்ள என்ட்ரான அதே கேட் வழியே எக்ஸிட் ஆகுறப்ப நம்மளுக்கு அடுத்ததா பக்கத்திலேயே வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல வந்து இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த பஞ்சபாண்டவர் படுக்கையறைன்னு சொல்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 என்ட்ரன்ஸ் இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். இது யார் யாருக்குன்னா தர்மன், பீமன், அதுக்கப்புறம் நகுலன், சகாதேவன், திரௌபதிக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அர்ஜுனனுக்கு ஏன் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற அந்த புடைப்பிராக சிற்பம்ல வந்துட்டு அர்ஜுனன் வந்து பாசுபதாஸ்திரத்துக்காக சிவபெருமானவன் நோக்கி தவம் இருக்கிற மாதிரியும், அதனால வந்து இங்க வந்து அர்ஜுனருக்கு வந்து படுக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லப்படுது. இது வந்து சொல்ல போனா இவங்களா சொல்ற ஒரு கற்பனை கதை தானே தவிர உண்மையான ரீசன் என்ன சொல்றாங்கன்னா இந்த கோயில் வந்து கட்டுறக்க ஆரம்பிச்ச டைம்ல உள்ள வந்து எல்லாமே செதுக்கிட்டு இருந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2ஆம் புலிகேசி வந்து போர் தொடுத்து வந்ததாகவும் அப்ப வந்து இந்த கட்டிட வேலைகள் எல்லாமே நிப்பாட்டிட்டாங்க. அதனால வந்து உள்ள எந்த விதமான கடவுள் சிற்பங்களோ இல்ல கடவுளோட உருவமோ எதுவுமே வந்து செதுக்கப்படாம இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குகையில வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லா தூண்களாகட்டும் செவர்களாகட்டும் எல்லா இடத்துலயும் வந்து உளி வச்சு செதுக்கினதுக்கான அந்த அடையாளத்தை வந்து பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற செவறுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல என்ன டெக்னாலஜி மாதிரி, அதாவது என்ன எப்படி வந்து குயிக்கா வந்து அவங்க அந்த மலையை வந்து குடைஞ்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கட்டம் கட்டமா வந்துட்டு முதல்ல வந்துட்டு வெட்டி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த கட்டமா முன்னாடி ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்கிற அந்த பாறையை வந்து சைடில் இருந்து உளி வச்சு அடிக்கிறப்ப வந்துட்டு அது மொத்தமா பேர்த்து கீழே விழுகிற மாதிரியான முறையை வந்து கையாண்டுதான் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி குடைவரை கோயில் வந்து கட்டியிருக்காங்க.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே பாறையில வந்து செய்யப்பட்டது. இதுல லெஃப்ட் சைடுல இருக்கிறது ஃபுல்லா குடைவரை கோயில்கள் முறையிலயும், லாஸ்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா புடைப்புரகம் மெத்தட்லயும் வந்து கட்டியிருக்காங்க. நம்ம இந்த கம்பிவேலிக்கு உள்ள பார்த்திருந்த அந்த வராகர் கோயிலும் வந்து இந்த பாறையோட சேர்ந்ததே தான். அது வந்து பேக் சைடு. ஸோ அடுத்தது நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுனன் தபசு. இதுல வந்து நிறைய சிற்பங்கள் வந்து செதுக்கியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா மேல் லோகம், அதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதர்கள் இருக்கிற இடம், அதுக்கு கீழே இருக்கிற பாதாள லோகம், நாகலோகம், இது எல்லாத்தையும் வந்து டிஸ்கிரைப் பண்ற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து 3 அடுக்கா வந்து பிரிச்சிருக்காங்க. நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கங்கா ரிவர் ஓடுற மாதிரியும், அதுல வந்துட்டு நாகராஜா, நாகராணி இந்த மாதிரியான பாம்பு சிலைகள் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. இதுல மெயினா சொல்லப்படுற கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வயிறு ஒல்லியா ரொம்ப எலும்பும் தோலுமா இருக்கிற இந்த உருவத்தை தான் வந்து அர்ஜுனனும் அவர் வந்து சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருக்கிறாரு பாசுபத அஸ்திரம் வாங்குறதுக்காக அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனாலதான் வந்து இவருடைய வயிறு எல்லாமே உள்ள போயிட்டு ரொம்ப ஆஹ், நோஞ்சானா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது வந்து ட்ரூ மெடிடேஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு பூனை வந்துட்டு அதே அர்ஜுனன் நிக்கிற மாதிரியே பூனையும் வந்து கையை மேல தூக்கிட்டு நிக்கிற மாதிரியான ஒரு சிலையும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இதை வந்து ஃபேக் மெடிடேஷனுக்கான எக்ஸாம்பிள்னு வந்து சொல்றாங்க. அதாவது இந்த பூனைக்கு வந்து வயசாயிட்டதுனால இதனால போய் அதுக்கான இறைய தேடிக்க முடியாது. ஸோ அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எலிக வந்து இந்த பூனை தவம் செய்யற மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அதை வந்து கிண்டல் பண்றதுக்காக கிட்ட வர்ற மாதிரியும், அந்த எலிகளை பிடிச்சு சாப்பிட்டு இது வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் வந்து சொல்லப்படுது. அதனாலதான் இந்த பூனையோட வயிறு வந்து பாத்தீங்கன்னா நல்லா புடைப்பா இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அர்ஜுனனோடது வந்து ட்ரூ மெடிடேஷனும் இந்த பூனையை வந்து ஃபேக் மெடிடேஷனோட எக்ஸாம்பிள் அப்படின்னு வந்து கம்பேர் பண்ணி சொல்றாங்க. அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய யானைகள் சிற்பங்களும் யானை குட்டிகள் இருக்கிற சிற்பங்களும் வந்து காணப்படுது. அந்த கேட்டுக்கு லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா துரோணாச்சாரியர் வந்துட்டு பாண்டவர்களுக்கு வந்து கல்வி போதிக்கிற மாதிரியான சிலை வந்து இருந்திருக்கு. மேல இருந்து ஒரு பாறை விழுந்ததுல வந்து நிறைய சிற்பங்களுடைய தலைகள் வந்து உடைஞ்சிருக்கு. அதையும் வந்து நம்ம இந்த இமேஜ்ல வந்து பார்க்க முடியுது. அர்ஜுனன் தபஸ்க்கு அடுத்து அதுக்கு பக்கத்துலயே இருக்கிற பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண மண்டபம். இதுல வந்து கிருஷ்ணர் வந்து கோவர்த்தன மலையை வந்து தன்னோட ஒரே கையில தூக்கிட்டு நிப்பாட்டுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து நிறைய மக்கள் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கிற மாதிரியான சிலை அமைப்பு வந்து இருக்கு. இதுல கிருஷ்ணருக்கு ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து அதை ஆச்சரியத்தோட பாக்குற மாதிரியும், லெஃப்ட் சைட்ல அவங்க அம்மாவான யசோதா இருக்கிற மாதிரி, அதுக்கு பக்கத்துல அவருடைய அப்பா நந்தகோபாலன், அதுக்கு பக்கத்துல வந்து அவருடைய அண்ணன் பலராமன் இருக்கிற மாதிரியும், இந்த கிருஷ்ணர் வந்து இப்படி மலையை தூக்கிட்டு இருக்கிறப்ப அவரை வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்க வைக்கிறதுக்காக அவருடைய நண்பனான குசேலன் வந்து புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரியும் உண்டான சிற்பங்களை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கதை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது வழக்கமா கோபியர்கள் வந்து தேவர்களுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறப்ப கிருஷ்ணர் வந்து கோவர்த்தன மலையை தான் நம்மளுக்கு எல்லா விதமான வளத்தையும் கொடுக்குது. அதனால தேவர்களுக்கு பூஜை பண்ணாம இந்த மலைக்கு தான் நம்ம பண்ணணும்னு சொல்ல அவங்களும் அதே மாதிரி பண்றாங்க. அதனால இந்திரதேவன் வந்து கோபம் கொண்டு கடும் மலையை வந்து பொழிய வைக்கிறாரு. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு இந்த கிருஷ்ணர் வந்து இந்த கோவர்த்தன மலையை வந்து தன்னோட ஒரே கையில தூக்கி நிப்பாட்டுறது தான் வந்து இங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதுல இங்க பாத்தீங்கன்னா அந்த குசேலன் வந்து புல்லாங்குழல் வாசிக்கிறப்போ ஒரு குழந்தை வந்து பால் குடிக்காம அவரையே பார்த்துட்டு இருக்கிறதுனால அதை நிப்பாட்ட சொல்லி ஒரு பெண் கை காட்டுற மாதிரியான சிம்பிள் ஆகட்டும், அப்புறம் ஒருத்தர் வந்து பால் கறந்துட்டு இருக்கிற மாதிரியான சிலைகள் ஆகட்டும், இது எல்லாமே வந்து தத்ரூபமா செதுக்கி இருக்காங்க. இந்த யசோதா சிலைக்கு மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடுகள் கன்றுக்குட்டிகளோட வந்து தலைகள் வந்து செதுக்கப்பட்டிருக்கிறதையும் வந்து நம்மளால பார்க்க முடியுது. இந்த கிருஷ்ண மண்டபமும் பார்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நாங்க வண்டி எடுத்துட்டு அடுத்ததான் வந்த இடம் பாத்தீங்கன்னா அஞ்சு ரதம் அப்படின்னு சொல்லப்படுற இடம். ஸோ இந்த இடத்துக்கு போற வழியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான நிறைய பொருட்கள் வந்து இங்க வச்சிருந்தாங்க. அதாவது கல்லுனால செதுக்கப்பட்ட கடவுள் சிலைகள் ஆகட்டும், புத்தர் சிலைகள், இந்த மாதிரி வந்து நிறைய, அப்புறம் கையிலேயே நெஞ்ச பேகு, இந்த மாதிரி வந்து நிறைய ஐட்டம் வந்து வச்சிருந்தாங்க. நீங்க யாராவது ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துலயும், அதே மாதிரி சீஷோர் டெம்பிளுக்கு ரைட் சைட்லயும் வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம்.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் அஞ்சு ரதம்னு சொல்லி சொல்லப்படுற இடம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கதை சொல்றாங்க. ஒண்ணு வந்து கடவுள் சார்ந்தது, இன்னொன்னு வந்து மறுபடியும் மகாபாரதம் சார்ந்த கதையை வந்து சொல்றாங்க. அதுல மகாபாரதம் சார்ந்த கதை என்னன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து திரௌபதி தேர்னும், ரெண்டாவதா இருக்கிறது அர்ஜுனன் தேர்னும், மூணாவது வந்து பீமனுடையது, நாலாவது தர்மனுடையது, அஞ்சாவது வந்து நகுலன் சகாதேவன் இவங்களுடைய தேர் மாதிரியை வந்து பண்ணி வச்சிருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஆனா ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கடவுள் சார்ந்தது இருக்கிறது தான் வந்து சொல்ல முடியுது. அதாவது அந்த ஃபர்ஸ்டா இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்மனுடையது, அதாவது பார்வதியோட கோயில் அப்படின்னும் சொல்லப்படுது. அதனாலதான் அதுக்கு முன்னாடி வந்து சிங்கம் சிலை இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்காக உண்டாகின கோயிலா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நந்தி சிலை வந்து செதுக்கப்பட்டிருக்கிறதையும் வந்து பார்க்க முடிஞ்சது. இது உறுதி செய்யற மாதிரியா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்வதி கோயில் இருக்கிற உள்ள இருக்கிற அம்மன் சிலை தான் வந்துட்டு இது பார்வதி கோயில் தான் அப்படிங்கறத வந்து உறுதிப்படுத்துது. அந்த மூன்றாவது கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுக்கும் ஆஹ் லக்ஷ்மி அவங்களுக்கும் உண்டான இடமா இருந்திருக்கு. அதே மாதிரி அங்க வந்து கழுகுக்கு உண்டான வாகனத்துக்கு உண்டான சிற்ப வேலைப்பாடுகள் தொடங்கப்பட்டது வந்து இருக்கு. நான்காவதா இருக்கிறது வந்து சமண சமயத்தை சார்ந்தவங்களுக்கு, அஞ்சாவதா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்திரதேவனுக்கான கோயில் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐராவதம் யானை இருக்கிறதையும் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. அந்த கிருஷ்ண மண்டபத்துல இருந்து அஞ்சு ரதம் போற வழியிலேயே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட் ஹவுஸ் வந்து இருக்கும். நான் போகும்போது இதை வந்து மிஸ் பண்ணிட்டேன். திரும்ப ரிட்டர்ன் வர்றப்பதான் வந்து திரும்ப இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி போனேன். இந்த லைட் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா மதியம் 12:30 2 மணி வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி உங்க டைம் பிளான் பண்ணி போனீங்க அப்படின்னா லைட் ஹவுஸை வந்து விசிட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு கோயில் இருக்குங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சிவன் கோயில் ஒண்ணு, கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடைவரை கோயில் வந்து இருக்கு. மேல இருக்கிற சிவன் கோயில்ல வந்து சுத்தியும் நிறைய சிற்பங்கள் வந்து செதுக்கி இருக்காங்க. அங்கிருந்து பாக்குறப்பவும் வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அங்க பக்கத்துல இருக்கிற லைட் ஹவுஸ்ல ஏறினப்பவும் வந்து ரொம்ப நல்ல வியூ பாயிண்ட் வந்து கிடைச்சது. இந்த மலை வந்து ஏறுறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன மலை தான். கிட்டத்தட்ட ஒரு 50 படிக்கட்டுக்குள்ள உள்ளதா இருக்கும். ஆனா இங்கிருந்து பாக்குறப்ப வந்து அந்த வியூ பாயிண்ட் வந்து ரொம்பவுமே அழகா இருந்தது. மேல இருக்கிற இந்த கோயில் பார்த்ததும் கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த மர்த்தினி மண்டபம் வந்து இருக்கும். இங்கேயும் வந்து நிறைய சிற்பங்கள் வந்து இருக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. உள்ள இருக்கிற மெயின் கடவுள் வந்து சிவனுக்காக வந்து இந்த சிலை வந்து செதுக்கி இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பெருமாள் வந்து அந்த படுத்துட்டு இருக்கிற மாதிரியான சிலையும் வந்து இங்க இருந்துச்சு. அதே மாதிரி மர்த்தினி அவங்க ஒரு போர்ல போரிட்டு இருக்கிற மாதிரியான சிற்பங்களும் வந்து பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற தூண்கள்ல வந்துட்டு பல்லவர்களுடைய சின்னமான சிங்கம் சின்னம் வந்து எல்லா தூண்கள்லயும் வந்து செதுக்கப்பட்டிருந்ததையும் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. அந்த குடர்வரை கோயில் பார்த்ததும் அதுக்கு அடுத்ததா போனது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலயே இருக்கிற லைட் ஹவுஸ். என் லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு லைட் ஹவுஸ்க்கு வந்து போனதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் தான். ஸோ இங்கிருந்து பாக்குறப்ப வந்துட்டு வியூ வந்து ரொம்ப அழகா இருந்தது. அதே மாதிரி இங்கிருந்து கடல் ஆகட்டும், அதே மாதிரி கடற்கரை கோயில் ஆகட்டும், இது எல்லாமே வந்து நல்ல வியூ பாயிண்டா வந்து தெரிஞ்சது. அதை கேப்சர் பண்ணியிருக்கேன், பாருங்க. இங்க இருக்கிற படிக்கட்டுலாம் வந்து இந்த பிளாக் கலர் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஸ்டீப்பா ஏறுறதுக்கு வந்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு.
ஏறும்போது எப்படின்னா கீழே இறங்கும்போது பார்த்தா கால் வைக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன டிப்பு தான் இருக்கும். ஸோ அந்த டிப்ல வந்து கீழே இறங்குற மாதிரி வந்து இருந்தது வந்துட்டு ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. சேஃப்டி ரீசன்க்காக வந்து பார்த்தீங்கன்னா 10, 10 பேரை தான் வந்து மேலே அனுப்பிச்சு விடுறாங்க. ஆனா மத்தவங்க படியில நிக்கிறது, ஏறுறப்போ வந்து அவங்க இருக்கிறது, இது எல்லாமே வந்து நீங்க இந்த வீடியோ கிளிப்பிங்லயே வந்து பார்த்திருப்பீங்க. பட் இந்த இடத்துல வெளிய அவுட் சைட்ல சுத்தி பார்க்கறக்கு வந்து 10 பேர் இல்ல 15 பேர் தான் வந்து மேக்ஸிமம் அலோவ் பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் ஆனதும் வந்து அந்த கேட் கீப்பரே வந்துட்டு நம்மள வெளிய அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. ஸோ இங்க இந்த லைட் ஹவுஸ் பார்த்ததுக்கு அப்புறமா நாங்க போனது வந்து பார்த்தீங்கன்னா, கடற்கரை கோயில். ஸோ அங்க தான் வந்து போயிட்டு இருந்தோம். பட் போற வழியில வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் கிரானிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தோம். அந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இட்டாலியன் அண்ட் சைனீஸ் ஸ்டைல் ஃபுட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமும் மெயினா சொல்லணும்னா, ஏசி இருந்தது வந்து அந்த மகாபலிபுரம் வெயில்ல வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் எல்லாமே பிட் காஸ்ட்லி தான். லைக் பிஸா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 400 ருபீஸ்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி வந்து இருந்துச்சு. பட் அடிக்கிற வெயிலுக்கு ஏசியில் உட்கார்ந்து வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் இங்க மகாபலிபுரம் போனீங்க அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபுட்டு எல்லாமே வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அடுத்ததா வந்து லஞ்ச் முடிச்சுட்டு நாங்க இந்த கடற்கரை கோயில்ல வந்து ரீச் பண்ணிட்டோம். பல்லவர்கள் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கிய துறைமுகமா இருந்தது இந்த மாமல்லபுரம் தான். பிற்காலத்துல தான் வந்து சென்னைக்கு வந்து துறைமுகம் வந்து மாற்றப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மகாபலிபுரம் தான் வந்து துறைமுக பட்டினமா இருந்துச்சு. இது முழுக்க முழுக்க மிகப்பெரிய டவுனா இருந்ததா வந்து சொல்லப்படுது. இப்ப பார்த்துட்டு இருக்கிற சீஷோர் டெம்பிள் மாதிரியே மொத்தம் 7 கோயில்கள் இருந்ததாகவும், அதுல 6 கோயில் வந்து கடலுக்குள்ள மூழ்கிட்டதா வந்து சொல்லப்படுது. அந்த கோயில்கள்ல வந்து எந்த கப்பல்களும் மோதி கப்பல்கள் வந்து சேதமாகக் கூடாதுங்கிறதுனால தான் வந்து அவங்க அந்த துறைமுகத்தை வந்து வேற இடத்துக்கு மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த கோயிலும் வந்து பாத்தீங்கன்னா சுனாமி டைம்ல வந்துட்டு மொத்தமா மூடிட்டதாகவும், அதுக்கப்புறமா வந்து திரும்ப அந்த மண்களை எல்லாம் வந்து அகற்றி இந்த கோயிலை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்ததாகவும் சொல்றாங்க. சுனாமி வந்த டைம்ல அதுக்கு அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இந்திரா காந்தி வந்ததாகவும், அவங்க கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணப்ப வந்து அவங்க மூலமா தான் இந்த கடலை, அதாவது இந்த கோயிலை சுத்தி வந்து கற்களை போட்டு பாதுகாப்பு அரண் மாதிரி பண்ணி கொடுத்ததா வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சுனாமி வந்த டைம்ல வந்துட்டு இன்னும் 2 கோயில்கள் வந்து கண்ணுக்கு தென்பட்டதா வந்து போட்டோகிராஃபிஸ் எடுத்து அது வந்து நியூஸ் பேப்பர்ல வந்ததாகவும் வந்து சொல்றாங்க. எல்லா வருஷமும் டிசம்பர் 24ல இருந்து ஜனவரி 24 வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தில இருந்து வந்து பலவிதமான நடன நிகழ்ச்சிகள் வந்து இங்க அரங்கேற்றம் பண்ணுவாங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது எல்லா வருஷமும் நடக்கிறதாவும், அதை பார்க்கறக்கே நிறைய பேர் கூட்டம் கூட்டமா வர்றதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கோயில்ல முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 4 விதமான பலிபீடங்கள் வந்து இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா உள்ள என்ட்ரி ஆகுறப்ப இந்த தூண்கள்ல வந்து துவாரபாலகர்கள்லாம் வந்து 2 சைடுமே பிரம்மா இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மல்யுத்தம் செய்யறதுக்கான ஒரு அமைப்பு வந்து கொடுத்திருந்தாங்க. இங்கதான் வந்து அந்த காலத்துல வந்து நிறைய மல்யுத்த நிகழ்ச்சிகள் வந்து நடக்கிறதா வந்து சொல்லப்படுது. மெயினா இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா 2 கோயில் இருக்கு. ஒண்ணு வந்து விஷ்ணு கோயில், இன்னொன்னு வந்து சிவன் கோயில். 2 கோயில்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள போறதுக்கோ இல்ல நம்ம சாமி கும்பிடுறதுக்கோ வந்து அலோவ் பண்றது கிடையாது. நம்ம என்ட்ரன்ஸ்ல இருந்து போனதும் ஃபர்ஸ்ட் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவுடைய கோயில். ஸோ அதுக்கு அப்படியே பேக் சைட்ல வந்து போறப்ப வந்துட்டு நம்மளால சிவன் கோயில வந்து பார்க்க முடிஞ்சது. இந்த கோயில சுத்தியும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன சிற்பங்கள், அதுக்கப்புறம் வந்து நிறைய கல்வெட்டுகள் வந்து இருக்கிறதையும் வந்து பார்க்க முடிஞ்சது.
பின்பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவலிங்கத்தோட சிவன் கோயில் வந்து இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கோயில வந்து சுத்தியும் கிட்டத்தட்ட 54 நந்தி சிலைகள் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சது. சென்னையில யாராச்சும் இருந்துட்டு இன்னும் இந்த மகாபலிபுரம் வந்து போய் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த மகாபலிபுரம் வந்து ஒரு முறையாவது போய் பார்த்துட்டு வாங்க.